Hey guys, welcome to my channel. Today என்ன content? So இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சுண்டல் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு மட்டும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை இதை மட்டும் போட்டு இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி நான் 2 எடுத்திருக்கேன், அதையும் இதில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் கலர் மாறின அளவுக்கு வதக்குனா போதும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் நீங்கள் அதிகமாக ஃப்ளேவர் பிடிக்கும்னா நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன், குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சுண்டல் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அதை ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கிறேன், கொஞ்சமாக உப்பு சேர்த்து. ஸோ அந்த ப்ராசஸ் நான் இதில் வீடியோவில் ஆட் பண்ணல, ஸோ நீங்கள் அதையும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஒரு மிக்சி ஜாரில் சுண்டல் வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருந்தது, அதுவும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வேக வச்ச சுண்டலும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பைண்டிங்க்கு நல்லாயிருக்கும், அதை அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரே ஒரு வெங்காயம், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா ஆட் பண்ணி இதை எண்ணெயிலேயே லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகும்போது இந்த குழம்புக்கும் நல்லா கலர் பிடிக்கும், அதனால் நீங்கள் எண்ணெயில் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லாவே இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அதில் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இவ்வளோ கொஞ்சம் திக்காக தான் நான் பண்ணுறதுனால இவ்வளோ கம்மியாக தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க சுண்டலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 2 விசில் மட்டும் நான் வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ அப்போ நல்லா அந்த சுண்டலில் ஃப்ளேவர் நல்லா இறங்கிடும். ஸோ இந்த ரெசிபி தோசை, சப்பாத்தி, ரைஸு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம விசில் வச்சிடலாம். ஸோ இந்த ரெசிபி நம்ம குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். மேக்ஸிமம் நமக்கு ஒரு 20 மினிட்ஸ் தான் இது தேவைப்படும். ஸோ அவ்வளோதான், இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய்.